رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? அரஃபா நாளில் யார் நோன்பு நோக்க தடை உள்ளது? இதுக்கான ஆன்சர் ஹாஜிகள். நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ரமதான் மாதம் வர இன்னும் ஒரு சில நாட்களே உள்ளன. இந்த நேரத்தில் ஓதுற மாதிரி ஒரு 2 துவாக்களை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். ரமதான் பிறை பார்க்கும் வரை இந்த துவாக்களை அவசியம் ஓதிட்டு வாங்க. சிரமம் பார்க்காமல் ஓதக்கூடிய இந்த துவாக்களால் உங்கள் வாழ்க்கை பாதையே மாறப்போகிறது. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே ஓதுங்க. நாம் கடந்து போகும் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள்தான், சிறப்பான நாள்தான். 24 மணி நேரத்தில் குறிப்பிட்ட 5 நேரங்களில் கடமையான தொழுகைகளை வைத்து அந்த நேரங்களை அந்த நாளின் சிறப்பு நேரங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி தேர்ந்தெடுத்தானோ அதை போல வாரத்தின் ஒரு நாளை, வருடத்தில் சில மாதங்களை தேர்ந்தெடுத்து அதில் உள்ள ஒவ்வொரு நொடியையும் கண்ணியப்படுத்தியுள்ளான். இந்த நாளில், இந்த மாதத்தில் நாம் செய்யும் அமல்கள் மூலம் நமக்கு அதிக நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்றே அல்லாஹ் அவ்வாறு தேர்ந்தெடுத்துள்ளான். அந்த நாட்களில் பல சிறப்பான நிகழ்வுகள் நடந்துள்ளன. அதனால அந்த நாட்கள் சிறப்பு பெறுகின்றன. இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். மற்ற நாட்களில் அமல்கள் செய்து கிடைக்கும் நன்மைகளை விட இது போன்ற நாட்களில் செய்கின்ற அமலுக்கு அதிக நன்மைகள் கிடைக்க காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கொண்ட கருணையால் தான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல அருட்கொடைகளை தந்துள்ளான். அதில் ஒன்றுதான் ரமதான் மாதம். மனித குலத்திற்கே அருட்கொடையாக இறக்கப்பட்ட அல் குர்ஆன் இறங்கியது இந்த மாதத்தில் உள்ள ஒரு இரவில்தான். அதன் காரணமாகவே இந்த மாதம் முழுக்க சிறப்பு பெறுகின்றது. நம்முடைய பல வருட சோதனைகள் நீங்க வேண்டும் என்றால் ரமதான் மாதத்தில் அதிக அமல்கள் செய்து நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம். நம்முடைய பல வருட பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மாதத்தில் நோன்புகள் நோற்று அதிகமாக தௌபா செய்து தூய்மையான நிலையில் வெளியே வரலாம். இப்படி நம் விதியையே இன்ஷா அல்லாஹ் நாம் செய்யும் அதிக அமல்கள் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றுவான். அப்படி நமக்கு நல்வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது அமல்கள். நோன்பு வைத்தல், குர்ஆன் ஓதுதல், திக்ர்கள் எடுத்தல், தஹஜ்ஜுத் தொழுதல், துஆக்களை அதிகமாக கேட்டல் என இது போன்ற அமல்களை அதிகம் செய்து அல்லாஹ்வின் உதவியை பெறலாம். ரமதான் மாதத்தில் அதிக அமல்கள் செய்ய வேண்டும் என்றால் நாம் ஆரோக்கியமாக இருப்பது முக்கியம். நாம் என்னதான் இபாதத் செய்யணும்னு நினைத்தாலும் நம் உடல் ஒத்துழைத்தால் மட்டுமே நம்மால் அமல்களில் ஆர்வம் காட்ட முடியும். அதனால ஆரோக்கியம் மிக முக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த அருட்கொடைகளில் ஆரோக்கியமும் ஒன்று. இதற்காக அதிகமாக நாம் துஆவும் செய்ய வேண்டும். ஒரு நாளில் ஒரு அமலை செய்ய வேண்டும். அதை செய்தால் நமக்கு நிறைய கூலிகள் கிடைக்கும். நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்றால் அந்த அமலை அந்த நாளில் ஷைத்தான் நம்மை செய்ய விடுவானா? நிச்சயம் விடமாட்டான். பல தடைகளை போடுவான். அதில் ஒன்று நோய். நம் உடலுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுத்தி நம்மை அமல்களை செய்ய விடாமல் தடுத்து விடுவான். அதனால்தான் ரமதான் மாதத்தில் நன்றாக உடல் ஆரோக்கியத்தோடு இருந்த நிறைய பேர் நோய் ஏற்பட்டு சரியாக அமல்கள் செய்ய முடியாமல் போயிடுவாங்க. அந்த பிரச்சனை நமக்கு வரக்கூடாது. நம்முடைய சேனலை பார்க்குற எல்லாரும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும், ரமதானில் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த நேரத்தில் இந்த துவாக்களை நான் சொல்கிறேன். இதில் முதல் துவா, யாரெல்லாம் இப்போ உடலில் ஏதாவது நோய் ஏற்பட்டு அவஸ்தைப்படுறீங்களோ நான் இப்போ சொல்ல போகிற துவாவை ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் ரமதான் வருவதற்குள் ஷிஃபா கிடைக்கும். அந்த துவா என்னன்னா, அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். இதோட மீனிங் என்னன்னா, நிச்சயமாக என்னை நோயினாலான துன்பம் தீண்டியிருக்கிறது. இறைவனே, கிருபை செய்பவர்களிலெல்லாம் நீயே மிக கிருபை செய்பவனாக இருக்கின்றாய். அடுத்து 2வது துவா. இந்த துவா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எந்த நோயும் வராமல் தடுக்கும். அந்த துவா என்னன்னா, اللهم عافني في بدني، اللهم عافني في سمعي، اللهم عافني في بصري، لا إله إلا أنت.
اللهم عافني في بدني اللهم عافني في سمعي اللهم عافني في بصري لا إله إلا أنت. இதோட மீனிங் என்னன்னா, யா அல்லாஹ் எனது உடலில் நலனை தந்தருள்வாயாக, யா அல்லாஹ் எனது செவிப்புலனில் நலனை தந்தருள்வாயாக, யா அல்லாஹ் எனது பார்வையில் நலனை தந்தருள்வாயாக, யா அல்லாஹ் வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. உங்கள் தேவைக்கேற்ப இந்த துவாக்களில் ஒன்று ஓதிக்கங்க. உடல் ஆரோக்கியம் இல்லாமல் ஏதாவது நோய் வந்து சிரமப்படுறவங்க 2 துவாக்களையும் ஓதலாம். ரமதான் முடிந்தும் இந்த துவாக்களை நீங்கள் ஓதலாம். குறிப்பாக 2வது துவா உங்கள் அன்றாட துவாக்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும்படி பார்த்துக்கங்க. இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. வரக்கூடிய ரமதான் மாதத்தில் அதிக அமல்களை செய்ய உடலாலும் மனதாலும் உங்களை தயார்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பார்க்குற யாராவது நோயால் சிரமப்பட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு முழு ஆரோக்கியத்தை தர வேண்டும் சொல்லி நான் துவா செஞ்சுக்கிறேன். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை தர வேண்டும், ரமதானில் அதிக அமல்களை செய்ய நமக்கு ஆர்வம் தர வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். நீங்கள் கேட்குற துவால என்னையும் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாட்களை தேர்ந்தெடுத்து வழக்கமாக நோன்பு நோற்று வந்தார்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.